மகாபாரதத்தில் கதை சொல்லி சொன்னால் தான் புரியுது, நல்லாயிருக்கும். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள்லாம் சாப்பிட்டுட்டாங்க. திரௌபதி என்ன பண்ணா, பாத்திரத்தை கழுவி கவுத்து வச்சுட்டா. அந்த நேரம் பார்த்து நேரம் கோவக்கார முனிவர் ஒருத்தர் வர்றாரு, அவர் சீடரோட வர்றாரு. அவர் என்ன பண்ணாரா, பா பசிக்குதுப்பா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க, நான் போய் குளிச்சுட்டு தவம் பண்ணிட்டு வரேன், வந்தவொடனே நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டாரு. இங்கே போனால் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பிச்சை எடுத்து வந்து தான் சாப்பிட்டுக்கிறாங்க. இங்கே ஒன்றும் இல்லை. அப்போ கிருஷ்ணன் நான் வேண்டாம், கிருஷ்ணன் வந்துட்டான். இந்த மாதிரிப்பா வந்துக்கிற கோவக்காரர், ஏற்கனவே நான் படாத பாடு வந்துட்டேன், அரண்மனையிலேருந்து இப்போ தான் பிச்சைக்காரன் ஆகிறேன், இதுக்கு மேலே நான் எங்கே போவேன் தெரியல, இந்த மனுஷன் வந்து என்ன சாபம் கொடுப்பார் தெரில, என்ன காப்பாற்று கிருஷ்ணா அப்படின்றாப்புல. யாரே திரௌபதி பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து, சரி காப்பாற்றுறேன், எனக்கு அதானே வேலை அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க சமைச்சி வச்சு அந்த பாத்திரத்தை போய் பார்த்தா ஒரே ஒரு பருக்கை இருக்குது. அந்த ஒரு பருக்கையை வச்சு தான் வந்தவங்க எல்லாருக்கும் போதும் 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 போதுன்றது சமைக்கிறாங்க. உங்களுக்கு இங்கே கொடுக்கறது கூட அங்கே அண்டா அண்டாவாக இருக்குது. உங்களுக்கு கொடுத்ததும் அந்த ஒரு பருக்கை தான். ஆனால் நீங்கள் நினச்சிக்காதீங்க, அந்த ஒரு பருக்கை தான் நினச்சிக்காதீங்க, அது நம்மளோட அறிவினமாகிடும். சரிங்களா? அந்த ஒன்றை வரவங்களுக்கு அல்ல குறையாத அச்சய பாத்திரமா 1000 இருக்குங்க. ஐயாவோட ஞானம் சொல்லி மாளாது. சரிங்களா? இப்போ பாடம் வாங்கக்கூடியவங்க இவ்வளோ பக்குவத்தோடு இருந்தீங்கன்னா, இன்று இல்லை, இந்த பிறவி இல்லை, எந்த பிறவிலையும் அது நம்மளை கரை சேர்க்காமல் விடாது. புரியுதுங்களா? நாம் வந்து ஏறி கொண்டு இருக்கிற பாடம் என்னன்னா, ஞானம்ன்ற ஒரு வாகனம். நாம் சராசரி மனுஷனோட வாழ்க்கை வாழலை, அதையும் தாண்டி வேற ஒரு படிநிலைக்கு வந்துட்டோமே தவிர அந்த பாவனைக்கு நம்ம போக மாட்டோம். அம்மாவும் பொண்ணு தான், பொண்ணும் பொண்ணு தான், உருவத்தில் எல்லாரும் பொம்பளைங்க. ஆனால் அம்மாவோட பாவனை வேற, ஒரு சின்ன பொண்ணோட பாவனை வேற. பார்வைகள்லாம் பொம்பளை தானே, பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லையே. ஆனால் அம்மாவோட அம்மா எப்படி இருப்பாங்க? புரியுதுங்களா? அப்போது சராசரி மனுஷனும் நானும் ஒரே மாதிரி தான் பார்வை. ஆனால் அப்பியாசி ஆகும்போது என்னோட பாவனை வேறு மாதிரி ஆகணும். குருவோட உறவாட ஆரம்பிக்கணும். குருவோட உறவாடாமல் இந்த பாடத்தை மேலேறிக்கை நம்மளால் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ அவ்வளோ சிரமமான காரியம். ஆனால் முயற்சி செஞ்சால் முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை. முயற்சி பண்ணது மட்டும் நாம் பண்ணால் குருவோட ஆசீர்வாதத்தால் அந்த முயற்சி திருவினையாக மாறும். சரிங்களா? இது சத்தியமான உண்மை, அதை இறுக்கமாக பிடிச்சிங்க. சரிங்களா? சரி, இப்போ நாம் அதில் சில விஷயங்கள்லாம் கொடுத்தோம், அதுக்கான விளக்கமும் சொன்னோம் இல்லையா? பஞ்சாமிர்தம் சாப்பிட்டீங்க, நல்லா இருந்ததா? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சாப்பிட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த பழத்தை காயாக தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரே ஒரு பழம் தான் போட்டோம். அந்த பழத்தை காயாக வாங்கினது. ஏன்னா பழமாக போய் அங்கே மார்க்கெட்டு போச்சுன்னா அவன் ஏதாவது கெமிக்கல் போடுவான், ஏதோ மருந்து போய் ஏதோ ஒன்று ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அது வெளியே இருக்கிறதுக்கு அது உணவு பொருள். அது ஐயா கிட்ட வந்ததுக்கப்புறம் அதுக்கு பேர் உணவு இல்லை, மருந்தாக மாறப்போகுது. அப்போ அந்த மருந்து வரணும் என்ன பண்ணோம், காயாகவே வாங்கிட்டு வந்தோம். பச்சை பசேல் இருந்த ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து இதே ரூமில் தான் பக்குவப்படுத்தி, இந்த நாட்டங்களில் வாழைப்பழம் தொங்க விடுவாங்க பாருமா, அந்த மாதிரி தொங்க விட்டு அதுக்கு சில விஷயம் புகை போடுவோம். அந்த புகையில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு கதவு மூடிட்டோம். அந்த புகையிலே அந்த காய் பழமாக மாறிச்சு. எத்தனை நாள் டைம்? 4 நாள் டைம். 4 நாளில் அது அருமையாக காய் போய் பழமாக மாறிச்சு. சரி, மாறிச்சு, அப்படியே போட்டு செய்யலை. ஓகே, இந்த காய் பழமாக மாறிச்சு. இந்த பழம் பிரசாதம் மாறத்துக்கு என்ன பண்ணலான்னா, நாங்கள் போய் பானம் பண்ணோம். ஏனோ தானன்னு உங்களுக்கு கொண்டு போகலை. இது ஐயா நினச்ச, ஐயா உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அப்போ முதல்ல நாங்கள் தயாராகணும். அது ஒரு உணவு இல்லை, மருந்தாக மாறப்போகுது. அப்போ முதல்ல நாங்கள் போய் தியான மண்டலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உரிச்சோம். எப்படி உரிச்சோம்? கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும், வாயில் மாஸ்க் போடணும். ஏன்னா நம்மளை அறியாமல் கூட அங்கே ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது. நானே அதை ஏனோ தானே பண்ணேன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அது மாற்றம் வராது. அப்போ நான் அந்த பக்தியோடு பண்ணும்போது அது ஒரு ஜட பொருளாக இருக்கலாம், ஆனால் அதுக்கும் உயிர் இருக்குது. அப்போ என்னோட பாவனைக்கு அது மாறும், மாறக்கூடிய சக்தி இருக்குது. அப்போ அது நான் பண்ண நான் அது தன்னைத்தானே மாற்றிக்கினே நாம் எந்த நோக்கத்துக்கு மாறும் அந்த பதநிலைக்கு அது வந்துடும். அதுக்கப்புறம் தான் ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணோம். அந்த அபிஷேகம் பண்ண ஒரு பொருளும் தான் உங்களுக்கு வந்தது. அவ்வளோ மதிப்பான பொருள் தான் உங்கள் கூட வந்திருக்கிறோம். அதை சாப்பிடும்போது
உங்கள் மனசு அளவுலேயும் உங்கள் உடல் அளவுலேயும் இது வரைக்கும் இல்லாத ஒரு சக்தி உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த திருநீர் அதுவும் உங்களுக்கு வந்தது தான். வழக்கமாக நீங்கள் கடைகளில் போய் வாங்கினோன்னா வாசனையாக இருக்கும். ஆனால் இங்கே கொடுத்த திருநீர் எந்த விதமான வாசனையும் கிடையாது. ஏன்? வாசனையை கொடுத்து உங்களை ஈஸியாக ஏமாற்றலாமே, அது இல்லை நோக்கம். கடையில் போனீங்கன்னா அட்டை, பேப்பரு, இல்லைன்னா சாக்பீஸ் இதையெல்லாம் தூளாக்கிட்டு இது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக ஜவ்வாது வாசனையை கலப்பான், சென்ட்டு கலந்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வாசனையை மழைங்க உள்ள உள்ள பொருள் வீணானது தெரியாது. ஏன்னா இந்த வாசனை நம்மளை மழைக்கிடும். ஆனால் நாம் கொடுத்தது எப்படி தெரியுமா? உங்களுக்கு ஒரு தலைவலினா கூட அதை தண்ணியில் கழிச்சு பூசிக்கலாம். பூசிக்கினா அதை காய காய அந்த தலைவலி எடுத்துரும். ஏன்னால் அது முழுக்க முழுக்க பசுமாட்டு சாணத்தால் மட்டுமே செய்யப்பட்ட ஒரு திருநீர். இது வெளியே கிடைக்காது. இப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் கூட தரமாக இருக்கணும். அது ஐயாவோட சக்தியை கொண்டு போகிற அளவுக்கு அதுக்கு பக்குவம் இருக்கணும்னு பார்த்து 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 பண்ண விஷயங்கள். இந்த திருநீர் எப்போவுமே காலி ஆகக்கூடாது. காலி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திருநீர் வாங்கி அதை கலந்துக்கிட்டு அந்த உயிர் சக்தியை எப்போவுமே உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு போங்க. சரிங்களா? அதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து பஞ்சாமிர்தம் சாப்பிட்டீங்க, சுவையாக இருந்ததா? நல்லா இருந்ததாம்மா? நீங்கள் சாப்பிட்டியாம்மா இல்லையாம்மா? ரொம்ப சுவையாக இருந்தது. இதோட நோக்கம் நீங்கள் சுவைக்கிறதுக்காக இல்லை. இப்போ நீங்கள் பஞ்சாமிர்தம் சாப்பிட்டீங்க, அந்த சுவையை உங்களால் உணர முடியும். ஏன்னா இப்போ நம்ம வந்து சாதாரண நிலையில் இருக்கிறோம். சுவைச்சம்பா, அதில் சுவை நம்மளால் உணர முடியுது. சரி, ஓகே. இந்த சுவை உங்களுக்கு தெரியக்கூடாத ஒரு நாள் வரும். இதே பஞ்சாமிர்தம் நீங்கள் சுவைப்பீங்க, ஆனால் அதில் உள்ள சுவை உங்களுக்கு உரைக்கக்கூடாது. அப்படி ஒரு நாள் வந்தால் உங்கள் நிலை என்ன தெரியுமா? நீங்கள் ஞானத்தை அடைஞ்சிட்டீங்கன்ற சிம்பல் அங்கே இருக்கு. எதுப்பா உங்களுக்கு உணர்த்தோம் நீங்கள் ஞானத்தை அடைஞ்சது அப்படின்னா, இதே பஞ்சாமிர்தத்தை அன்றைக்கி ஒரு நாள் வரும். அன்றைக்கி உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் சுவைக்கும் போது இப்போ கண்ட சுவை அன்றைக்கி உங்களுக்கு சுவைக்கவே முடியாது. ஒரு சப்புன்னு இருக்கும். அந்த நாள் நீங்கள் பூர்ணமான நாளாக இருக்கும். புரியுதுங்களா? அதுக்காக இப்போ கொடுத்துட்டோம். இப்போவே சுவைச்சிங்க, இப்போவே அந்த சுவையை உணர்ந்துக்குங்க. அந்த நாள் வரும். கண்டிப்பாக வரும்போதே இந்த சுவை எதுவும் உங்களுக்கு சொல்லாது. புரியுதுங்களா? அப்போது நாம் ஒரு விஷயத்தையும் ஏனோ தானோன்னு பண்ணலை. இது ஐயாவோட இடம். மற்ற இடம்லாம் ஃபோட்டோ இருக்கும், சிலை இருக்கும். இங்கே மட்டும்தான் ஐயா இருக்கார். புரியுதுங்களா? அப்போது இங்கே நீங்கள் ஐயாவை நம்பி வந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு பொண்ணை கொடுக்க முடியாது, பொருளை கொடுக்க முடியாது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஐயாவோட சக்தியை கொடுக்க முடியும். அதே தான். அது ஒன்று இருந்தால் போதும், உங்களால் எதையும் சாதிக்க முடியும். சரிங்களா? அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். இந்த மனம் என்னை கீழவும் தள்ளும், இதே மனம் என்னை மேலேயும் கொண்டு போகும். சரிங்களா? அப்போ நாம் பண்ண வேண்டியது அந்த மனசை ஐயா உட்காரக்கூடிய மனசாக மாற்றணும். அது ஒன்று மட்டும் நாம் பண்ணிட்டோம்னா நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தானாக நடக்கும். எந்த மாயையும் நம்மக்கிட்ட வேலை செய்யாது. புரியுதுங்களா? எல்லாரும் வார்த்தைக்கு வார்த்தை எல்லா மகானும் சொல்கிறது தான் மாயை மாயைன்னு. ஆனால் மாயை இப்போ நாமெல்லாம் இங்கே உக்காண்டிருக்கோம். இங்கே உட்காந்துட்டு இருக்கணுமா? இதுக்கு அடிப்படை எதுன்னா இந்த பூமி. இந்த பூமி நம்மளை தாங்குது. அதனால தான் நிற்கிறோம், நடக்கிறோம், உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ காரணம் என்ன? ஏதோ ஒரு பொருள் அடிப்படையாக இருக்குது. அது அடிப்படையாக நம்மளை தாங்கி நிற்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நடக்கிறோம், ஓடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறோம், அங்கேருந்து நான் இங்கே வரணும், திருவள்ளூர் போலிவாக்கத்துக்கு ஐயாவோட ஆசிரமத்துக்கு வரணும்னா ஏதோ ஒரு பொருளோட உதவி நமக்கு வேணும். அது பஸ்ஸோ, காரோ, பைக்கோ, ட்ரெயினோ. அப்போ ஏதோ ஒரு பொருள் ஒரு துணையாக இருந்தால்தான் ஒரு செயல் நடக்குது. இது சத்தியமான உண்மை. அப்போ மாயை என்ற பொருள் இங்கே வேலை செய்யுதுன்னா எது அதுக்கு ஆதாரமாக இருக்குது? அப்போ நான் அதை தெரிஞ்சுக்கணும்ல. வார்த்தைக்கு வார்த்தை மாயை மட்டும் பேசினா போதுமா? அந்த மாயை நம்மக்கிட்ட எப்படி வேலை செய்யுது, அது இங்கே தங்கி வேலை செய்யுறதுக்கு எந்த பொருள் ஆதாரமாக இருக்குது? இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சுதுன்னா நாம் இன்னும் ஒரு படி மேலே போகலாம். எந்த பொருள் சாமி? நமக்கு
நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாவே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு பொருள் மறக்க வைக்குதுல்ல. நாம் இந்த உலகத்துக்கு புதுசாக வரல, எத்தனை ஜென்மம் எடுத்துன்னு தெரியாது. ஆனால் அத்தனை ஜென்மம் எடுத்து நமக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? அப்போ ஏதோ ஒரு பொருள் நம்மளை மறைக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் மாயை. புரியுதுங்களா? ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நாம் இங்கே ஆட மாட்டோம். அப்போ இன்றைக்கி தான் நான் இந்த பூலோகத்துக்கு வந்த மாதிரி தானே எல்லாமே செய்கிறோம். ஏன் பொண்டாட்டி, ஏன் புள்ள, ஏன் புருஷன், இது எந்து அப்படின்னு எதுக்கு செய்கிறோம்னா, இன்றைக்கி தான் நான் இந்த உலகத்துக்கு வந்துக்கிறேன், இன்றைக்கி தான் நான் இதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு வருது இல்லையா, அதுக்கு காரணம் மாயை நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாம் மாயைமா, அது மறக்க வைக்கலான்னு நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். புரியுதுங்களா? ஏன் அப்படி மறக்க வைக்குது அப்படின்னா, அது மறந்தால் தான் நான் தப்பு பண்ணுவேன், அந்த தப்பு பண்ணால் தான் எனக்கு அறிவு வரும். இயற்கையிலே நமக்கு அறிவு கிடையாது. நான் ஒரு செயல் செய்கிறேன், அந்த செயல் மூலிமா எனக்கு ஒரு அனுபவம் வருது, ஓ இது சரி இது தப்புன்ற அனுபவத்தை இறைவன் ஏற்படுத்தி உன்னை ஒரு வழியில் நெறிப்படுத்துகிறான். அதுதான் ஞானம். புரியுதுங்களா? அப்போ மாயை நின்று விளையாடணும்னா நமக்குள்ளே ஒரு பொருள் வேணும். அந்த பொருள் என்ன பொருள் இப்போ நீங்கள் சொல்லணும். இது உங்களுக்கான டாஸ்க். எந்த பொருள் இல்லைன்னா மாயை நம்மக்கிட்ட வேலை செய்யாது. பொருள் மனம்ன்ற ஒரு பொருள் நம்மளை விட்டு காலி ஆகிடுச்சின்னு சொன்னால் மாயை நம்மக்கிட்ட வேலை செய்யாது. மனம்ன்ற ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் மாயைகிட்டேருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. அப்போ ஐயா என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருவரும் கரை சேர்க்கணும். கரை சேர்க்கணும் என்ன பண்ணலாம்? மாயக்கிட்ட போய் சண்டை போடலாமா? அதுக்கு அட்ரஸும் கிடையாது, அடையாளம் கிடையாது, எப்படி போய் சண்டை போடுவேன்? அதுக்காக தான் அவர் சொன்னார், உன் மனசை அழிக்க நான் ஒரு கலை கற்றுக் கொடுக்குறேன், அந்த மட்டும் நீ சிறப்பாக செஞ்சிட்டேன்னா மாயை வேலை செய்யாது. மாயை மட்டும் உங்ககிட்ட வேலை செய்யலைன்னா வினையே இருக்காது. புரியுதுங்களா? வினைன்றது நீங்கள் 1000 செஞ்சுருக்கலாம், பிறவி பிறவியாக கர்மா செஞ்சுருக்கலாம், சாதாரண மனுஷனால் அதை அழிக்க முடியாது, அனுபவிக்க மட்டுமே முடியும். ஆனால் ஒரு யோகியானவன் சரியான பாதையில் சென்று அந்த உயர்ந்த நிலையான ஞானத்தை அடையுமானால் இது வரைக்கும் செஞ்ச எத்தனையோ பிறவிகளை செஞ்ச கர்மாவெல்லாம் இந்த ஒரு பிறவிலேயே நம்மளால் அழிக்க முடியும். அனுபவித்து அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை.